அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தொகுதி மறுவரையறை. இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இந்த தொகுதி மறுவரையறை குறித்து எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சந்தேகம் தெரிவிக்கிறாங்க, விளக்கம் கூறுகிறார்கள். அதில் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றது, தென்னகத்திற்கு இழைக்கப்படக்கூடிய வரலாற்று அநீதி தான் தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்றார். மறுபக்கம் பிரதமர், நான் உத்தரவாதம் தரேன், யாருக்குமே எந்த அநீதியும் இழைக்கப்படாது அப்படின்னு சொல்றாரு. தொகுதி மறுவரையறை அரசியல் என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு மிக லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. அரசியல் ஆய்வாளர் பெருமாள்மணி அவர்கள், வணக்கம் பெருமாள்மணி. அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள், வணக்கம் ரமேஷ் சேதுராமன். பத்திரிகையாளர் மணி அவர்கள், வணக்கம் மணி. லட்சுமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இதில் முக்கியமான விஷயம், இது குறித்து பேசணும் அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் ஒரு சந்தேகத்தை தெரிவிக்கிறாங்க. தென்னகத்திற்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி இது. இந்தி பேசும் மாநிலங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து எங்க உரிமை குரலை குறைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆளும் தரப்பில், பாஜக தரப்பில் சொல்வது, யாருக்கும் எந்த அநீதியும் இருக்காது அப்படின்னு. இதை ஒட்டி தான் போகுது. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது வந்து ஆரம்பத்திலிருந்தே தொகுதி மறுவரை அப்படிங்கிறது வைக்கப்படக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னா, இதுல நிறைய உள்ளடங்கி இருக்கு. தொடக்கத்திலிருந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரையை, அதுக்கு அடுத்தது வரக்கூடிய விமென்ஸ் ரிசர்வேஷன் பில், இதுக்கு முன்னால் அவங்க சொன்ன சென்சஸ், அது வந்து நடக்கலை. இது எல்லாமே வந்து இந்தியாவுடைய கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பையும் இந்தியாவுடைய அரசியல் தன்மை எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒன்று. அதாவது அடுத்த கட்டமாக இல்லை அடுத்தது இந்தியாவினுடைய அரசியல் எப்படி மாறப்போகிறதுன்றதுக்கு இது வந்து எல்லா விதைகளையும் போடக்கூடியது தான் இது மூணுமே. இது ஆரம்பத்தில் இதை ப்ரப்போஸ் பண்ணப்பவே அப்படிதான் பேசப்பட்டது, அது உண்மையும் கூட. இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் அப்படிங்கிறதுக்கு பின்னால இந்த டீலிமிட்டேஷன் வந்து ஒளிஞ்சிருக்கு. இது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நான் வந்து இதுல தென்னகத்துக்கு அழைக்கக்கூடிய அநீதி, வட மாநிலங்களுக்கு அதிகமாக தொகுதி எண்ணிக்கை கிடைக்க போகுது, அல்ல வந்து பிரதமர் எல்லாரையுமே சமமாக பார்க்கிறார், எல்லா மாநிலங்களும் அவருக்கு ஒன்று, அப்படியெல்லாம் சொன்னாலுமே அவங்க பேசக்கூடிய அந்த நாரி சக்தி அல்லது வந்து பெண்களுக்கான பவர் அப்படின்னு சொல்றத இதுல வந்து ரொம்ப அழகா வந்து சுருக்கி ஒழிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, இந்தியாவில் இப்போ நாடாளுமன்றத்தில் லோக்சபா வந்து 543 சீட்ஸ் இருக்கு. நமக்கு மக்களவையில் இருக்கக்கூடிய இந்த 543ல் 33%, 2023 இந்த பில்லை பாஸ் பண்ணப்பவே 33% கொடுத்திருந்தா, இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது 2024 தேர்தலுக்கு பிறகு பெண்களுக்கு பெரிய அளவில் லோக்சபாவில் மக்களவையில் பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த 543 பேர் கொண்ட இந்த மக்களவையில் கிட்டத்தட்ட 86% ஆண்கள். இந்த அப்ப நீங்க வந்து இப்ப இதை வந்து 850 இருக்கைகள் அதிகரிக்கும் போது அல்லது 850 தொகுதிகளாக அதிகரிக்கும் போது 33% அப்படின்றது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அதிக ஆண்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். இப்ப நீங்க அந்த 33% கொடுத்திருந்தா பெண்களுக்கு உண்மையிலேயே அந்த 33% வர மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியும். அல்ல 850 அதை இன்க்ரீஸ் ஆன பிறகு கொடுக்கும்போது அதே பவர்ஃபுல்லான அதே ஆண்கள் அதே இடங்கள்ல இருப்பாங்க, அதே எம்பிஸ் இருப்பாங்க. பிஜேபிக்கு யாரெல்லாம் பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டியோ இல்ல பிஜேபிக்கு வேண்டியவர்கள் யாரோ அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து யாரெல்லாம் வந்து நாடாளுமன்றத்துக்கு வரணும்னு, வெற்றி பெற்று வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வெற்றி பெற்று வந்துட போறாங்க. அந்த நம்பருக்கான 33%னாலுமே உங்களுக்கு அது 850. அப்போ நீங்க 133 பேர் இருக்கிறதும் 200ல வந்து 66 பேர் இருக்கிறதுன்றது நீங்க சமம்னு பாக்குறீங்க. ஆனா 200 ஆண்கள்ங்கும் போது அந்த ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தானே போகுது. அவங்களுக்கு வேண்டியவங்க அல்லது அவங்களுடைய குடும்பமோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு வேண்டப்பட்ட பெண்களையோ தான் இந்த இடத்தை கொடுத்து நிறுத்த போறாங்க. அப்படிதான் வரப்போகுது. இப்படிதான் வந்து பெண்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. 543 பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஏற்கனவே கொடுத்திருக்க முடியும். இனி வந்து நாங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வந்துதான் அதை கொடுப்போம் அப்படின்றது இது வந்து ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையோடு பேசக்கூடியதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். தேவையில்லை. இதை முதல்ல நீங்க வந்து விமன் ரிசர்வேஷன் பில்ன்றது 2023 கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதாக தான் ராகுல் காந்தி சொல்கிறார். அதே தான் நடந்ததும் கூட. அப்போ 2023 வந்த பிறகு அதை நிறைவேற்றி இருக்கலாம் அல்லது நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்காது. இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம். இப்போ இந்த தேர்தல்ல
எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கு எல்லா கட்சிகளும் கேண்டிடேட்ஸ் போடும்போதே 33% பெண்களுக்கு கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா யாருமே அதை செய்யல. அப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுக்கவே எல்லா அரசியல் கட்சிகளும் பிஜேபியை சொல்ல, டிஎம்கே சொல்ல, ஏடிஎம்கே சொல்ல, எல்லா பார்ட்டிஸ்லயும் பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப குறைவு தான். ஏற்கனவே இந்த 33 1/3 எல்லாம் யாருமே வந்து எங்கேயுமே பின்பற்றது கிடையாது. அது முழுமையான நோக்கத்தை அடையாது. சில பேர் 50 விழுக்காடு கேட்கறாங்கன்றது ஒரு தன்மை. இந்த தொகுதி மறுவரையறை எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரித்தல் அது வந்து தென்னகத்தோட உரிமை குரலை குறைச்சிருமா? அப்படி நம்மளோட அதாவது இப்போ வந்து நம்ம 39 MPs இப்போ நம்ம இருக்கோம். அவங்க சொல்றது என்னன்னா இது வந்து 59 உயரப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பில்லுல எந்த இடத்துலையுமே, அந்த டிராஃப்ட் பில்ல எந்த இடத்துலையுமே எந்த மாநிலத்துக்கு எத்தனை தொகுதிகள் அல்லது எத்தனை எம்பிக்கள்ன்றது கிளியர் கட்டான மென்ஷன் எங்கேயுமே கிடையாது. அந்த நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா தான் ஆமா இது இன்க்ரீஸ் ஆக போகுது, தமிழ்நாட்டுக்கு வந்து இத்தனை சதவீதம் அதிகரிக்கும் போது உத்தரப்பிரதேசத்துக்கும் அதே அளவு ப்ரொபோர்ஷனேட்டா தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் டிராஃப்ட் பில்ல அதுக்கான எந்த மென்ஷனும் பெரிய அளவுல இல்ல. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? தமிழகத்தில் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும், இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியுமே சரி, இதனால வந்து தென் மாநிலங்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து இது வந்து சென்சஸ் அடிப்படையில தானே டீலிமிட்டேஷன் ஆரம்பத்துல சொன்னது. நம்ம சென்சஸை எடுக்கவே இல்லை. எதுக்காக 2023 இது வரும்போது இதை முதல்ல பேசும்போது சொன்னது என்னன்னா, சென்சஸ் முதல்ல முடிக்கப்படும், அதற்கு பிறகு தொகுதி மறுவரை செய்யப்படும், அதற்கு பிறகு 33% பெண்களுக்கான ரிசர்வேஷனை கொண்டு வருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப இது மூணும் அந்தந்த படிப்படியாக எல்லாம் செய்திருக்கணும். ஏன் வந்து விமன் ரிசர்வேஷன் பில்ல அதுவும் ஒரு ஸ்பெஷல் செஷன் பார்லிமெண்ட் கொண்டு வந்து அதுலேயே டீலிமிட்டேஷனையும் இன்னைக்கு அதுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சு இவ்வளவு வேகமாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் மோடி அரசாங்கத்துக்கு ஏன் இருக்கிறதுன்றதுதான் பேசலாம். லட்சுமி பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். பெருமாள் மணி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ஒரு 2 விஷயமா பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு முன்னணி நாளிதழின் தலையங்கத்தில் 3 சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஏன் இவ்வளவு அவசரமாக? அப்புறம் பெண்கள் இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கு பின்னால் எதற்காக டீலிமிட்டேஷனை ஒழிச்சு கொண்டு வரணுன்றது 2. கிளாரிட்டி இல்லை. நீங்க வாய்வழி உத்தரவுக்கு என்ன இருக்குன்ற கேள்வியும் இருக்கு. அதுல முக்கியமா அவங்க சொல்றது மக்கள் தொகை வரையறை அப்படின்னு இதற்கு முன்பு இருந்ததுல அது அரசமைப்பு, அது பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு கையில கொடுத்து அங்க ஒரு சின்ன திருத்தம் நடக்குது, அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. இந்த மசோதா, இந்த கிளாரிட்டி நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்காட்டியும் விதிகள் திருத்தத்தின் மூலமாக ஒன்னு அரைவ் பண்றாங்க. என்ன நடக்கும், என்னென்ன விதிகளை திருத்துறது, அதுதான் அந்த தலையங்கம் பேசுறது. அதுல அவங்க சொல்லுவது கிட்டத்தட்ட இந்தி பேசுற மாநிலங்கள்னு எடுத்துட்டா 207 இருக்கு, அது 366ஆக உயருது, 77% உயருது. அப்ப அவங்களோட பலம்ன்றது 38% இருக்கிறது 43% மாற்றுது. இங்க இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம தென் மாநிலங்கள் 132 இருந்து 176 மாறுது, கிட்டத்தட்ட 33% அதிகமாகுது. ஆனா விகிதாச்சாரம்னு நீங்க பாத்தீங்கன்னா 14 இருந்தது 13 குறையுது. கிட்டத்தட்ட அங்க ஏறி இருக்கு, இங்க குறைஞ்சிருக்கு. இதுல இருந்து நம்ம பேச்ச தொடங்கலாம். முதல்ல இந்த மசோதா வந்து எவ்வளவு நாளைக்கு பிறகு எடுக்கப்படுதுன்னா 50 வருஷத்துக்கு பிறகு எடுக்கப்படுது. அவசரமாலாம் யாருமே எடுக்கல. டீலிமிட்டேஷனை 1976 வருஷம் ஒரு 25 வருஷத்துக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 25 வருஷம், ஒரு தலைமுறை போச்சு. அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு சென்சஸ் எடுத்த பிறகும் அந்த சென்சஸ் அடிப்படையில் நீ டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிதான் 1951, 61 நடந்தது. 71 வச்சு அந்த சென்சஸ் வச்சு ஒன்று பண்ண பிறகு 76 ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 25 வருஷத்துக்கு நம்ம டீலிமிட்டேஷனே பண்ண வேண்டாம், இப்ப எம்பியா இருக்கிறவங்களே திரும்ப இருந்துக்குங்க, இதுல எந்த மாற்றமும் வேண்டாம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அடுத்து இன்னொரு 25 வருஷம் டீலிமிட்டேஷனே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி 50 வருஷம் 2 தலைமுறையோட அரசியல் கனவுகளை புதைச்சாச்சு. இப்போ இத அந்த அரசாங்கம் எடுக்குது. 50 வருஷம் கழிச்சு எடுக்கிறது அவசரமா எடுக்கிறதா? இந்த அரசாங்கம் 2 விஷயத்த பண்ணுது. இல்ல, இதுல முக்கியமான இடத்துக்கு வரீங்க. ஒவ்வொரு முறை ஏன் முடக்கப்பட்டதுன்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு பெரிய இம்பேலன்ஸ் இருக்கு. பெரிய விவாதத்துக்கு பிறகுதான் ஓகே உங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னது. அடுத்த முறை முடக்கப்பட்ட போது என்ன சொன்னாங்க? ஒரு படிப்படியா போறது, அங்கெல்லாம் மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணலாம்.
அது முதல்ல அதுல கவனத்துல இருந்தாங்களா, அதுல வெற்றி அடைஞ்சாங்களான்ற கேள்வி இருக்கு. இல்ல, இன்னும் இது இருக்கு. இப்ப நான் கேட்பது, எங்க இந்த தலையங்கமும் ஒரு கேள்வியை சுட்டி காமிக்குது அப்படின்னா, நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் அப்படின்னா நீங்க கொரோனா காரணம் காட்டி 26க்கு தள்ளி வச்சிட்டீங்க. ஆக்சுவலா சட்டத்தின்படி 26க்கு பிறகு 31ல தான் நீங்க எடுத்துக்கணும். ஆமா, இல்லன்னா 26ல இப்ப எடுக்கிறதையாவது வச்சுக்கணும். ஆனா 29 தேர்தலுக்கு இது சிக்கலா வரும். அதனால நான் 21 எடுத்துக்கிறேன், எனக்கு தோதா எடுத்துக்கிறேன்ற ஒரு அரசியல் ஆட்டம் இருக்கு. இதுல மக்கள் தொகை கணக்கெடுப்பே வரலையே. இருக்கிற சீட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு சீட்டு இருக்கோ அதுல அப்படியே 50% ஏத்துறாங்க. இன்னைக்கு கடைசியா ஐயா அமித்ஷா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, தமிழ்நாட்டில் இப்ப 7.4%, 543 சீட்ல 7% நம்ம கிட்ட இருக்கு. அதே 7.4% உங்களுக்கு இருக்கும். இந்த 39 சீட்டு 59 சீட்டா மாறும். இப்ப எந்தெந்த மாநிலங்களுக்கு அது மசோதாவில் இருக்கா? அன்னைக்கு தெளிவுபடுத்திட்டாரு. கடைசியா மசோதாவில் இல்ல, அவர் வாய்வழி உத்தரவு தர. அதாவதுங்க, நீங்க வந்து நாளைக்கு தான் எல்லா விஷயங்களும் நமக்கு முழுமையா தெரிய வரும். ஆனா இன்னைக்கு உள்துறை அமைச்சர் இந்த மசோதா டேபிள் பண்ணவர் என்ன சொல்லிட்டாரு, நாளைக்கு நான் விளக்கமா விரிவா சொல்றேன், 50% அப்படி ஹைக் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதே மாதிரி பண்ணியிருக்கலாமே. அதே ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க வந்து 39 சீட் இருக்கிறத ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷன்ல ஹைக் பண்ணிக்கலாம். மணி எனக்கு இல்ல ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். எனக்கு 7% தமிழகத்தின் குரல் வந்து ஓவராலா பார்லிமெண்ட்ல 7%, அதே 7% தொடரும். அதே உத்தரப்பிரதேசத்துக்கு 10னா 10 தான், அதே 10% தொடரும். ஆமா சார், இப்ப நீங்க எனக்கு அது புரியுது சார். நீங்க ப்ரொபோர்ஷனேட்டா எக்ஸ்டெண்ட் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்ல சார். சரி, ஆனா எதிர்க்கட்சிகள் அப்படி இல்லன்றாங்க சார். இல்ல சார், அப்படி இல்ல, அது தவறான தகவல். இப்போ நீங்க தமிழ்நாட்டோட மக்கள் தொகையும் கர்நாடகாவோட மக்கள் தொகையும் ஒப்பிட்டு பாருங்க. 1 கோடி மக்கள் தொகை தான் வித்தியாசம். தமிழ்நாட்டில் எவ்வளவு சீட் இருக்கு? 39 சீட் இருக்கு. கர்நாடகாவில் எவ்வளவு சீட் இருக்கு? 28 சீட் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளவு கூட போகுது? 42ல வந்து நிக்க போறாங்க. நம்ம எங்க போய் நிக்க போறோம்? 59ல போய் நிக்க போறோம். இது நீங்க மாநில எனக்கு எண்கள் விளையாட்டே வேண்டாம். அதே பெர்சன்டேஜ் தானே, பெர்சன்டேஜ் மெயின்டைன் ஆக போகுது. அதே பெர்சன்டேஜ் தானே. இப்ப இந்த கணக்கு இந்த இந்த பெர்சன்டேஜ் என்ன பெர்சன்டேஜ்னு சொல்றேன். 1971 மக்கள் தொகையை வச்சு ஒரு பெர்சன்டேஜ் பிரிச்சாங்க இல்லையா? அந்த பெர்சன்டேஜ் இன்னைக்கு அப்படி தொடருது. நீங்க 2021 மக்கள் தொகை இல்ல, அதாவது 1971 2001 வச்சுதான் தொகுதி மறுவரையையும் அந்த எல்லைகளையும் வகுத்ததற்கான இந்த 2 டேட்டா தான் இருக்கு. இன்னைக்கு இந்த விதிகள் திருத்தத்துல இப்ப தென் மாநிலங்களுக்கான உயர்வு இருக்குல்ல, அது படிப்படியாக உயர்த்தப்படும்ன்ற கிளாஸை இவங்க திருத்துறாங்க. ஐயா, அங்கதான் இந்த தலையங்கம் கொஸ்டின் இல்லையா? அந்த தலையங்கமே அது ஒரு கற்பனையில ஒரு ஊகத்துல அந்த தலையங்கத்தை எழுதுறாங்க. உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கோ அதே பெர்சன்டேஜ் கூடும். இல்ல, என்னோட क्वेश्चन என்னன்னா, அதுல அந்த டிராஃப்ட் பில்ல இந்த இது மென்ஷன் பண்ணவே இல்ல. நாளைக்கு தெளிவா வந்துருங்க. இல்ல, நாளைக்கு நீங்க என்ன சொல்றேன், இன்னைக்கு உள்துறை அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு, அது வந்து 50% நாங்க அப்படி ஹைக் பண்றோம்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த மசோதா நிறைவேறின பிறகு பாராளுமன்றம் எப்படி இருக்கும்னு சொல்றேன் கேளுங்க. 33% பெண்கள் இருப்பாங்க, 24% ஒடுக்கப்பட்டவர் இருப்பாங்க. எவ்வளவு சார் ஆச்சு? 57% இந்த நாட்டுல சபால்டன் பீப்புள் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள இருப்பாங்க. அது சிக்கல் இல்ல. 57 இல்ல இல்ல, அது வரவேற்கிறதுல உங்களுக்கு என்ன இல்ல? அது சிக்கல் இல்ல, அது சிக்கல் இல்ல. நீங்க சொல்றபடி அந்த 33% 21%ல எத்தனை பேர் தென்னகத்தில் இருந்து வர போறாங்க சார்? அதே 7% சார். சார், நீங்க இத்தனை வருஷமா எவ்வளவு சார் போனீங்க? 7% தானே. அந்த 7%ல கை வச்சாதானே நீங்க வருத்தப்படணும். இவ்வளவு எதிர்க்கட்சிகள் வந்து குழப்பத்தை உண்டாக்குறாங்க. 50% ஹைக், 80 சீட் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு 50% எவ்வளவு? 40 சீட்டு கூடும், 120 சீட்டா மாறும். ரொம்ப எளிமையான ஃபார்முலா, ரொம்ப எளிமையான ஃபார்முலா. இப்போ 42 சீட் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு 21 சீட்டு கூடும். 50 உயர்த்துறாங்க. 50% ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்க கூட்ட போறாங்க. சோ ஓவராலா நம்பர்ஸ் இன்கிரீஸ் ஆக போகுது, நம்பர் இன்கிரீஸ் ஆக போகுது. பெர்சன்டேஜ் ஹோல்ட்ல தான். பெர்சன்டேஜ் அப்படிதான். இந்த பெர்சன்டேஜ் எதை வச்சு முடிவு பண்ணப்பட்டது? 1971 பாப்புலேஷன் வச்சு முடிவு பண்ணப்பட்டது. நீங்க 50 வருஷமா அதை பண்ணாமலே இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு கட்சி அதை பண்ணுது. சோ தென்னகத்தின் குரல்லாம் ஒடுக்க போறாங்க. இப்போ 28 சீட் இருக்கக்கூடிய கர்நாடகா 42 சீட்டா மாறப்போகுது. 39 சீட் இருக்கக்கூடிய தமிழ்நாடு 59 சீட்டா மாறப்போகுது. 42 சீட் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் 21 சீட்டு கூடி எல்லாத்துக்கும் பாதிய போட்டு கூட்டிக்க வேண்டியது. அப்படி 50% நீங்க கூட்டிக்க வேண்டியதானே. இதுல பெர்சன்டேஜ் எங்க போகுது? யாரோட வாய்ஸ் அடிபடுது? ஒண்ணுமே இல்லையா? நீங்க கற்பனையா எதையாவது சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன, யார் பொறுப்பேற்க முடியும்? எனக்கு முக்கியமான
முன்னணி நாளிதழ்கள் சந்தேகத்தை விதைச்சிருக்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் சந்தேகத்தை பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் சொல்லிட்டு போறாரு சார். அது வாய்வழி உத்தரவு தான் சார். பாராளுமன்றத்தில் சொல்றாரு. பாராளுமன்றத்தில் வாய்வழி சார் நாளைக்கு விளக்கம் கொடுக்கறேன்றாரு. அதே 7.4% தொடரும் சொல்றாரு. சோ நம்புங்க, இதுதான் இருக்கு. 50%ங்கிறது உறுதியான பிறகும் நீங்க ஐயத்தை எழுப்புனீங்கன்னா அந்த இப்ப இந்த சென்சஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த சென்சஸ் காஸ்ட் ரீதியா வரப்போகுது. இப்ப என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுதுன்னு பாருங்க. காஸ்ட் சென்சஸ் இவங்க இவ்வளவு நாள் பண்ணல, இப்ப அவங்க பண்ண போறாங்க. அப்போ 29 தேர்தலுக்கு முன்னாடி இந்தியால காஸ்ட் சென்சஸ் இருக்கும். நீங்க 26ல இப்ப எடுக்கிறீங்கல்ல, இத வச்சே வரையறை செய்யலாம். ஏன் முன்கூட்டியே எடுத்து வைக்கிறது? 26 முடிச்சிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அது நீங்க நான் என்ன கேக்குறேன்னா தள்ளி போடுறீங்கன்றீங்களா? அதான் சார். இல்ல, ஏன் 50 வருஷமா பண்ணாம இருந்ததை இன்னைக்கு பண்றாங்களான்னு கேப்பீங்களா? நீங்க இன்னும் இத இன்னும் 2 வருஷம் தள்ளி போட்டு இந்த சென்சஸ் முடிஞ்ச பிறகு பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? சரி, 2 தலைமுறை மாற்றத்தை சந்திக்காம போயிருச்சு. தொகுதி மறுவரையறைங்கிறது எவ்வளவு முக்கியமானது. இதுல மணி இப்ப எதிர்க்கக்கூடிய பலருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்க தொகுதி மறுவரையறையை நாங்க எதிர்க்கவே இல்லை. ஆமா, ஏன்னா ஒவ்வொரு எம்பியும் நாங்க உணர்றோம், எங்களை விட உத்தரப்பிரதேசத்துக்கு பெரிய சிக்கல் இருக்கு, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இடம் தான் எல்லாருமே கேள்வி எழுப்பியது. ஐயா, மாநிலங்களின் உரிமை எங்கேயும் பாதிக்கப்படாது. 80 சீட்டு இருக்கிற ஊபி 120 ஆகும், மகாராஷ்டிரா 48 இருக்குது 72 ஆகும், மேற்கு வங்க 42 இருக்குது 63 ஆகும். இது மணி நீங்க சொல்றது அமித்ஷா வாய் வழியாக சொன்ன அந்த 50%ன்றத வச்சு நீங்க ஒரு இதுதான் சார் அவங்க ரொம்ப நாளா அவங்க சொல்லிட்டு இருக்கிறது தான். இன்னைக்கு மோடி என்ன சொல்றாரு? எந்த விதத்திலையும் எந்த மாநிலங்களையும், அதான் நம்ம தலைப்புல வச்சிருக்கோம், உறுதி கொடுக்கிறேன்னு ஒரு பிரதமர் சொல்றாரு, ஒரு உள்துறை அமைச்சர் சொல்றாரு. நாளைக்கு டேபிள் ஆக போது, நான் யாரையும் நம்ப மாட்டேன். 50 வருஷம் கழிச்சு ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க. 57% பாராளுமன்றத்துக்குள்ள பெண்களும் ஒடுக்கப்பட்டவரும் போய் உட்கார போறாங்க. இதெல்லாம் இந்திய ஜனநாயகத்துக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம். இது எதையுமே நான் பார்க்க மாட்டேன். நீங்க ரெண்டையும் ஏன் பிணைச்சீங்க? எல்லாத்துக்கும் உள்நோக்கம் கற்பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த சென்சஸ் எடுத்துட்டு கொண்டு வாங்க. இதெல்லாம் என்ன சார் கேள்வி? நம்ம இத தொகுதி மறுவரையறை தென்னகத்திற்கு ஒரு அநீதி வந்துரும்ன்றதும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்றது தான் விமர்சனமா. உங்க பார்வை என்ன மணி? இந்த நோக்கம் அவ்வளோ உயர்வாக இருக்குன்னா, பெருமாள் மணி ரொம்ப நேரம் பேசினாரு, பார்க்கும் பொழுது அது கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது. ஆனால் வாய்மொழியான உத்தரவுகள் எதுவுமே நம்ப தகுந்ததில்லை. டிராஃப்ட் பில்லில் அது இருக்கணும்ல. இப்போ லட்சுமி சொன்ன மாதிரி பில்லில் அது இல்லை. இதுக்கு முன்னாலே இதை அமல்படுத்துறதுக்கு முன்னாலேயே பப்ளிக் மீட்டிங்கில் போய் அவர் பேசுகிறாரு. இந்த மசோதாவை கொண்டு வரதுக்கு முன்னாலே தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கு வங்கத்திலையும் அஸ்ஸாம்லையும் அமித்ஷா இதையே பேசுகிறார். இப்போ நீங்கள் பில்லில் கொண்டு வராமல் நீங்கள் இதை சொல்கிறது மூலமாக இது எப்படி உங்களை நம்ப முடியும்? ஒன்று. ரெண்டாவது, ஏன் இப்போ பண்ணுறீங்க? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அசம்பிளி எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது முக்கியமான ஸ்டேட்ஸில் இப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்ததே கிடையாது. உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? 29 எலெக்ஷன் முடியுது, மே 1st வீக்கில் வச்சுருக்கலாம், இல்லை ஜூனில் வச்சுருக்கலாம், ஏன் 30 கூட வச்சுருக்கலாம். இப்போ ஏன் கொண்டு வரீங்க? இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்போ ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டியது அரசாங்கத்தோட கடமை இல்லையா? ஆளுங்கட்சியோட கடமை இல்லையா? என்ன முயற்சி எடுத்தீங்க? பில்லையே 2 நாள் முன்னால் தான் அனுப்புறீங்கன்றாங்க. இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பில்லு, அதில் 2 வியூ இருக்குது. இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியல் எழுதின மாதிரி நிறைய சந்தேகங்கள் அதில் இருக்குது. பெருமாள் மணி சொல்கிறது நான் ஒதுக்கி தள்ள தயாராக, அது டிஃபெண்ட் பண்ணுறவங்களோட பாயிண்ட். 2 தலைமுறை ஓடி போச்சுன்றது கரெக்டு. கண்டிப்பாக டீலிமிட்டேஷன் தேவை, மாற்று கருத்து இடம் இல்லை. இப்போ 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்குன்னா, யூபிலலாம் 25 லட்சம் 30 லட்சம் பேருக்குலாம் இருக்குது. ஒரு யூனியன் டெரிட்டரியோட மொத்த பாப்புலேஷனாக ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சியில் இருக்குது. கஷ்டம். இதை வச்சு ரொம்ப நாள் நம்ம இதை வண்டியை ஓட்ட முடியாது. அப்படின்னும் பொழுது இது கண்டிப்பாக தேவை தான். இதில் நீங்கள் இன்னொன்றையும் சேர்த்து கொண்டு வரீங்க, பெண்கள் இடஒதுக்கீடு. எதுலையுமே ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைல்ல. முதல்ல நீங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடல. ரெண்டாவது, இந்த மாதிரியான முக்கியமான மசோதாக்கள் வரும்போது ஒருமித்த கருத்து இல்லைன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பணும். அதுவும் இல்லை. முந்தா நாள் நைட்டு கொடுப்பீங்களா, இன்னைக்கு பேசுவீங்களா, நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஓட்டுனா அவ்வளவு அவசரம் என்ன? 50 வருஷமா காத்து கிடந்தது இன்னொரு 6 மாதம் காத்து கிடக்கிறதால ஒன்றும் குடிமொழியிட போகிறது கிடையாது. யாரும் டீலிமிட்டேஷனும் வேணான்னு சொல்லலை, பெண்கள் இடஒதுக்கீடும் வேணான்னு யாருமே சொல்லலை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட அதை அப்போஸ் பண்ணலை. அப்போ ஒருமித்த கருத்தை எட்டி இதை ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தின் குரலா, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் குரலா கொண்டு போகிறது தான் உங்களோட வேலையாக இருக்க முடியுமே தவிர, ஒரு கட்சியோட, ஒரு ஆளும் கட்சியோட, ஒரு பிரதமரோட, ஒரு உள்துறை அமைச்சரோட சாதனையாக அதை எப்படி நீங்கள் கொண்டு போக முடியும்? நீங்கள் பேசுகிற அத்தனை விஷயத்துலையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குன்னா நீங்கள் கன்சென்சஸ் எல்லாம் அப்ரோச் முதல்ல அச்சீவ் பண்ணணும். அதை ஏன் பண்ணல? ஒரு மாநில முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் அதை கடுமையாக எதிர்க்கிறாரு, தென் மாநில முதலமைச்சர் எதிர்க்கிறாங்கன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதான உங்கள் முதல் வேலை.
அதை விட்டுட்டு எதுக்கு மோதல் போக்கு கடைப்பிடிக்கிறீங்க? மைவே ஆர் ஹைவேன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை இருக்குது இது. ஆகவே இதில் ஒருமித்த கருத்து இல்லைன்னா மெஜாரிட்டி இருக்குன்ற காரணத்துக்காக நீங்கள் புல்டோஸ் பண்ண பார்க்குறீங்க, அது ஏற்புடையதல்ல. நீங்கள் ஒருமித்த கருத்தை எட்டணும். அப்படி இல்லையா முதல்ல ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புங்க, அதை அங்கே உறுப்பினர்கள் டிசைட் பண்ணட்டும். இவ்வளவு அவசரப்பட்டு இதை செய்ய வேண்டிய அவசியம் அது 2 மாநில தேர்தல்களுக்கு மத்தியில் என்ன வந்தது உங்களுக்கு? மணி இல்ல கிளாஸ் ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி நீங்க கேட்டதுக்கு இதுல பதில் இருக்கு. இல்ல அந்த இதுல கிளாஸ் 3 ஆர்டிகல் 81 கிளாஸ் 3ல தெளிவா சொல்லிருக்காங்க. இன் திஸ் ஆர்டிகல் தி எக்ஸ்பிரஷன் population means the population as ascertained at such census as parliament may by law determine of which the relevant figures have been published. நாளைக்கு இந்த கிளாஸ் 3 வந்து அவங்க தெளிவுபடுத்துவாங்க. பார்லிமெண்ட் இந்த பாப்புலேஷன்ங்கற இடம் இருக்குல்ல, அத நாளைக்கு அவங்க தெளிவுபடுத்த. நான் என்ன கேக்குறேன்னா இது வந்து ரைட், நான் சொல்றேன் அங்க திருத்தம் 55 81 82 170 330 ஆர்டிகல் 81 தான் முக்கியமான எல்லாமே இருக்கு. இதுல மக்கள் தொகை வரையறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. கிளாஸ் 3ல இல்ல. இப்ப அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க அந்த மக்கள் தொகை வரையறைய நாடாளுமன்றத்துக்கு கொடுத்துட்டீங்க. ஆமா சார், கண்ட்ரோல். அது இதுக்கு முன்பு அப்படி இல்ல சார். சார் இல்ல சார், இல்ல சார். ஐயா ஒரு முக்கியமான இது நீங்க சொல்றது முக்கியமான இடம்யா. இந்த பாராளுமன்றம் ஏற்ற எல்லா சட்டங்களும் இருக்குல்ல, அது உச்சநீதிமன்றத்தோட மறுபரிசீலனைக்கு உட்பட்டது. ஆனா அந்த டீலிமிட்டேஷன் இருக்கு பாருங்க, அத வந்து சட்டத்துக்குள்ள நம்ம கொண்டு போக முடியாது. அதுதான் ஃபைனல். இல்ல இல்ல, இது அரசியல் சாசனத்துல இருக்குங்க. நான் சொல்றது மணி, நீங்க தப்பா ஒரு இடம் புரிஞ்சுக்கிறீங்க. கான்ஸ்டிடியூஷன்ல தான நம்ம வச்சிருந்தோம் மணி. நீங்க தப்பு பண்ற இடம் ஒன்று சுட்டிக்காட்டு. இப்போ பெரும்பான்மை கை நாடாளுமன்றத்துக்குள்ள கொடுத்துட்டோம். கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்து ஆர்டிகல் 329A என்ன சொல்லுது நான் சொல்லிறேன் ஐயா. Article 329A, courts cannot question delimitation laws or orders. Once finalized, delimitation is final. இல்ல, இது நீங்க முன்பிருந்த நிலைய பேசுறீங்க. ஆமாயா. இப்ப என்ன மாற்றம் வருது? ஐயா இப்ப முன்னாடியும் பார்லிமென்ட் தான் இறுதியான சொல்லு. அப்படி இல்ல. ஐயா இல்லையா, இப்ப கோர்ட்டுக்கு போக முடியாது. நீங்க செக் முன்பிருந்த நிலைய சொல்றீங்க. அதுக்குள்ளே நம்ம டீடைல்டா கூட வேண்டாம், எளிமையா புரிதலுக்காக திரு மணி அவர்கள் சொன்னது. இப்போ எல்லாமே இந்த யூகங்கள் இது ரொம்ப நாளா பேசப்பட்டு கொண்டிருந்தது. முதல்ல நான் ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சிட்டு நாளைக்கு அதுக்கான விளக்கத்தை பெறுங்கள் அப்படின்னு சொல்லுவது சரியான வழி. நான் அதை கேட்கல சார். இதுக்கு ஒரு கன்சென்சஸ் ஏற்படுத்தணுமா வேண்டாமா? ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டி இது எல்லாரும் சம்பந்தப்பட்டது தானே, எல்லாரையும் அமர வச்சு நம்ம இதை எப்படி டிரைவ் பண்ண போறோம்? முன்பு அந்த சிக்கல் இருந்தது. கரெக்ட். முன்பு ஏன்னா இந்தியா போன்ற நாட்டுல ஏற்ற இறக்கத்தோட இருக்கிறப்ப இதை எப்படி டிரைவ் பண்றதுன்னு ஆளுமை எல்லாம் பேசினாங்க. ஆமா. இப்ப மணி அவர்கள் கேட்டாங்க, அப்படி நடந்திருக்கான்னு கேட்க. இல்ல, ஏன் வேண்டாம்னு நான் சொல்றேன். அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, இது போன்ற அரசியல் சாசன திருத்தங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும்னு சொல்லுது. 2/3 மெஜாரிட்டி இப்போ அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு? அப்ப அரசியல் சாசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இது போன்ற அரசியல் சாசன திருத்தங்களுக்கு 3/2 பெரும்பான்மை வேண்டும். அப்ப 3/2 பெரும்பான்மையை அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை வெளிப்படையா கூட்டியும் கோரலாம். இல்ல அவங்க பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் அவங்க யார் யாருக்கு பேசணுமோ எந்த கட்சி சார், இது அரசியல் சார், அவங்க எப்படி வேணா பேசுவாங்க. நீங்க ஏன் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லார்கிட்டையும் ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? they can dial the leaders numbers. அவங்க 3/2 பெரும்பான்மை இல்லைனா இதற்கு முன்பு சார் 3/2 பெரும்பான்மை. ஒரு விஷயம் சார், நீங்க ஒரு இடத்தை சொல்றீங்க, என்கிட்ட இருக்கு, நான் என்னோட அப்ரோச். இதற்கு முன்பு 3/2 பெரும்பான்மை இருந்த போதிலும் கூட அப்படி நம்பர்ஸ் இருந்து அவங்க கொண்டு வந்தா நிறைவேற்ற முடியும். ஆனா ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்திருக்கா இல்லையா சார்? அதெல்லாம் பண்ணலாம் சார், அது ஒவ்வொரு பார்ட்டியோட ஸ்டைலு. இவங்க நான் என்ன சொல்றேன், பாராளுமன்றம் சொல்லிச்சுல 3/2 இல்லாம நிறைவேற்ற முடியாது. இப்ப 3/2 மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்ல. அப்ப அவங்க நாளைக்கு அதை எப்படியோ பெற முடியும்னு அவங்க நம்புறாங்க. அப்ப அது அந்த கட்சி முடிவெடுக்க வேண்டியது சார். நீங்க ஏன் சார் நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்க கூப்பிட்டோம்? அரசியல் சாசனம் என்ன சொல்லி இருக்கு? 3/2 பெரும்பான்மையோடு நாளைக்கு நிறைவேற்ற போறாங்களா இல்லையான்னு பாருங்க. அரசியல் சாசனத்துப்படி தானே நடக்குது. நீங்க ஏன் அவங்களுக்கு வந்து ஏன் ஆல் பார்ட்டி மீட்டிங்க கூப்பிட தேவையில்லைன்றீங்களா சார்? அரசியல் சாசனம் சார், பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி எல்லாம் இருக்கு. இப்போ நேரு இருந்த காலத்திலிருந்து அதற்கு பின்பு வந்த காலத்துல நிறைய விஷயங்கள் வந்து எதிர்கட்சிகள் அப்போஸ் பண்ணாலாம் போயிருக்கு. நீங்க போகாம கூட நான் நிறைவேற்றுவேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு அரசு நினைக்கிறத செஞ்சுட்டு போகுது. இல்ல சார், ஒரு அரசியல் சாசனம் சார், ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை எந்த அரசு நினைச்சாலும் தன் விருப்பம் போல செய்ய முடியாது. அரசியல் சாசனமே அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கு. 3/2 பெரும்பான்மை இல்லாமல் இதை நிறைவேற்ற முடியாது. அதை நிறைவேற்ற முடியும்னு அவங்க நம்புறாங்க. இதுல என்ன நான் சொல்றது, நிறைவேற்றி ஒருவேளை அவங்களுக்கு நம்பர்ஸ் இருந்து நிறைவேற்றி கொண்டே போகட்டும், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா ஒருவன் பாதிக்கப்படுதுன்னு சொல்ற இடத்துல நீங்க அப்படி பாதிப்பு இல்ல. அதான் இன்னைக்கு கண்டினியூவா 12 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க சார்.
ஒவ்வொருத்தரும் அவங்களோட குரலை பதிய வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம். இது ரொம்ப எதேச்சதிகாரமா ரொம்ப டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு பெருமாள் மணி அவர்கள் பேசுறது. அதாவது என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம், அது வந்து நியாயம். அதுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க டிராஃப்ட் பில்லுல அது நாளைக்கு விளக்கம் கொடுக்க போறாங்கன்னா, என்னைக்கு பில்லு பாஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் நாங்க விளக்கம் கொடுப்போம். விளக்கம் கொடுத்த உடனே நீங்க ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் நாங்க பில்ல பாஸ் பண்ணுவோம். அது ஒரு தனி லாங்க. அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் தெளிவா இருக்குங்க. இல்ல ஒரு நிமிஷங்க. பெருமாள் மணி பேசுறது வந்து அரகண்ட் ஆர்குமெண்ட் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங். எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு, 2/3 மெஜாரிட்டி இருக்கு, அல்லது நாங்க வில் மேனேஜ் இட்ன்றது வந்து அப்ப டெமோக்ரஸியோட அர்த்தம் என்ன? 2/3 மெஜாரிட்டி கிடையாது, கன்சென்சஸ். அதை ஞாபகம் வச்சுங்க. ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து 2/3 மெஜாரிட்டி கிடையாது, ஒருமித்த கருத்து. ஏங்க தென் மாநிலங்களுக்கு ஒரு கவலை இருக்குது, ஒரு பயம் இருக்குதுன்னா அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது இந்த அரசோட வேலை. நீங்க வந்து வார்த்தைகள் ஒரு நிமிஷம், நீங்க வந்து வார்த்தைகளுக்கு கீழே சொல்லாடல்கள் கீழே அந்த சென்டென்ஸ் கீழே போய் ஒளிஞ்சுக்காதீங்க. இங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குதுங்க. ஸ்டாலின் ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து இது தப்பு எங்களுக்கு பாதிக்கப்படும்னா அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது பிரைம் மினிஸ்டரோட வேலை. தென் மாநிலம் அதுவே ரேவந்த் ரெட்டி சொல்றாரு, சித்தாராமையா சொல்றாரு. அப்ப அதை அட்ரஸ் பண்ணாம எங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, நாங்க எதை வேணா பண்ணுவோம்னா அது ஜனநாயகம் கிடையாது, அது சர்வாதிகாரம். அது ரமேஷ் இல்ல தென் மாநிலங்களை விட மிகப்பெரிய கன்சர்ன் யாருக்கு இருக்கணும் தெரியும், யாரை பத்தி நம்ம பேசணும் தெரியுமா? அசாமுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் இதுல இன்க்ரீஸே நோ சேஞ்ச் இருக்கிற அதே நம்பர் தான். அப்போ அவங்களை ஏற்கனவே அசாமையும் ஜம்மு காஷ்மீரையும் முழுமையா அவங்களுடைய எல்லா உரிமைகளையும் பறிச்சு ஒடுக்கியாச்சு. ஒடுக்கின பிறகும் இப்ப இனிமேல் அசாம்ல 7 கூடுது, அசாம்ல 14 21 நோ தேர் இஸ் சேஞ்ச். நான் வரேன் சொல்றேன். இதுல வந்து சினாரியோ 1 அப்படிங்கிறது இருக்கு. என்ன சினாரியோனா, நீங்க ஸ்ட்ரைட்டா 50% எந்த லாஜிக்கும் அப்ளை பண்ண வேணாம். நீங்க சொன்னீங்கல்ல சென்சஸ் அதெல்லாம் கிடையாது, 50% நேரடியா கூடுதல் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து சென்சஸை வச்சு அதை பேஸ் பண்ணி மறுவரை முழுவதுமாக செஞ்சு அப்படின்னாக்கா அதில் பாதிப்புகள் பல இடங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாமல் இருப்பதற்கு ஈஸியாக நம்பரை கூட்டுறதுங்கிறது அளவில் தான் இந்த 50% வருது. இப்போ தமிழகத்துக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி தமிழகத்துக்கு நல்லதுன்னு சொல்றோம். ஏன்னா அரசீட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது லாஜிக் படி பார்த்தா. ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 சொல்றோம், 40 39 பாதி எவ்வளோ? 19 ஆனா நமக்கு 20 கூடுது. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெட் யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ நான் வந்து இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதுக்கும் இப்ப ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை வச்சார், அதுக்கும் ரெண்டுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப வட இந்தியான்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சீட்டு 246, 45.3% அப்படின்னு எடுத்தீங்கன்னா சீட்ஸ் இப்போ சொல்ற 50% எடுத்தீங்கன்னா 369 அதே பர்சன்டேஜ் தான் இப்ப நீங்க மொத்தமா பார்க்கும்போது. ஆனா ராகுல் காந்தி ப்ரொபோஸ் பண்ணதுல கணக்குப்படி பாத்தீங்கன்னா 348 42.7 இப்போ 49. சார் இப்போ இந்த நம்பர்லாம் பேசுறோம்ல, எனக்கு ஒரு புரிதல் இழைக்கப்படும் சொல்றேன் சார். நான் வந்து இது தொடர்பா பல கட்டுரைகள் பார்க்கறேன் சார். ஆளுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் விளக்கத்துக்கு தான். ப. சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்களை கூட இல்லங்க இது ஏத்தி இதுல குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மணி அவர்கள் சொன்ன மாதிரி எலெக்டட் சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க அதிருப்தியை நான் என்ன கேட்கிறேன்னா சார், இன்னைக்கு ஒரு மசோதா தாக்கல் ஆயிருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல எந்த பாதிப்புமே இல்லைன்னு, அதை நீங்க அவங்க நேரடியா 50% இருந்தா அப்படி இருக்கான்றேனா? அவங்க தான் சொல்றாங்கல்ல நாளைக்கு கொடுக்கறேன்னு. அவங்க சொல்லி இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபார்முலா, அவ்வளவுதான். 50% சொல்றதுக்கான காரணம் இப்போ 50% அவ்வளவுதான். இதுல எப்படின்னாக்கா உங்களுடைய நம்பர் ஒத்தப்படையில இருந்ததுன்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு அட்வான்டேஜ், மேபி இன்னொரு இதுக்கு வந்து வேற மாதிரி இருக்கலாம்ங்கறத தவிர நாளைக்கு இப்ப என்ன புரிஞ்சுக்கிறேன்னா எல்லாருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% அவ்வளவுதான். ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரும் சரி மற்ற சீஃப் மினிஸ்டர்ஸும் ரைஸ் பண்ண கன்சர்ன் ஜெனுயின். அதான் அடிப்படை. எப்படின்னா சென்சஸை வச்சு நீங்க கொண்டு போறீங்கன்னாக்க பழைய சென்சஸ, அப்போ அங்க பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய சென்சஸை வச்சு ஃபியூச்சர்ல சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா 50% சிம்பிள் ஃபார்முலா. அப்போ யாருமே எந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் ஒரு பதற்றத்தை உருவாக்கும் ஆஸ்பெக்ட்லயும் பொலிட்டிக்ஸ் பண்ண வேண்டிய ஆஸ்பெக்ட்லயும் இது கொண்டு செல்லப்படுகிறது நான் பார்க்கிறேன். அதுக்கு யார் காரணம்? இல்ல யார் காரணம்? பதட்டத்துக்கு யார் காரணம்? இல்ல பதட்டத்துக்கு யார் காரணம்னா இந்த பதட்டத்தை யார் ஏற்படுத்துறாங்களோ மோடி தான் காரணம். ஏன் காரணம்? மோடி காரணம் சொல்லுங்க. இல்ல மோடி எப்படி காரணம்? அவர்தான பில்ல கொண்டு வந்தாரு. இல்ல
பில்ல கொண்டு வந்தது பதட்டம் இல்ல, அத வந்து திரித்து இது வந்து அநீதி இழைக்கப்படும், நமக்கு சீட்டு வைக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் காரணம். இப்ப நான் அப்படிதான் பாக்குறேன். ஒரே ஒரு क्वेश्चन. இப்ப வந்து சென்சஸ் நமக்கு 21ல நம்ம சென்சஸ் இல்ல, 2011 அடிப்படையில நம்ம சொல்றோம். இப்ப 2014ல இந்த அரசாங்கம் வந்துருச்சு. அன்னைக்கு இல்ல மேடம், 50% சென்சஸ் வச்சா இல்ல நான் சொல்றேன். அப்புறம் நீங்க திரும்ப திரும்ப ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா என்ன அர்த்தம்? சென்சஸ் அடிப்படையில பண்ணலல, அப்ப எதுக்காக வரும்போது சென்சஸ் அடிப்படையில செய்ய போறோம்? இதுல நீங்க நான் என்ன கேக்குறேன், இப்ப நான் என்ன கேக்குறேன், இது டிபேட்டபிள்னு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ மோர் இவங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடையும் கொடுக்கணும், அதிகப்படியா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நேரடியா ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி முதல்ல இந்த நம்பர்ஸை ஏத்திடுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்சஸ் பேஸ் பண்ணி மற்ற விஷயங்களை பண்ணணுங்கும் போது அதை அடுத்த ஸ்டெப்பா பண்ணலாம். இதை 2 ஸ்டெப்பா பண்றாங்கிறத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல புரிந்து கொண்டும் நீங்க வந்து அதை வந்து ஒத்துக்காம அதை ஒரு டிபேட் ஆக்குறோமாங்கிறது ஒரு கேள்வி சார். இப்போ பல எம்பிக்கள், தமிழ்நாடு எம்பிக்கள் எல்லாரும் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. முன்பெல்லாம் மசோதாவுக்கு முன்பு அவசரமாக அழைப்பு வருது. இப்ப நீங்க சொல்றீங்களா இன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தார் அப்படின்னு, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்களா, இன்னைக்கு கொடுத்தாங்கல்ல மசோதாவெல்லாம் தாக்கல் பண்ணிட்டு கொடுக்குறாங்கல்ல, அது அப்படியே ஆனா முதல் நாள் எதுவும் எழுப்ப வேண்டாம்ன்றீங்களா? இதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. அரசியல் சாசன திருத்தம் என்ன பண்றோங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. ஆர்டிகிள் 81ல என்ன திருத்தம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. அந்த திருத்தம் 3 இருக்கு. அந்த 81ல கிளாஸ் 3 இருக்குல்ல, அது பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் டீலிமிட்டேஷன் பண்ணுகிற ஒவ்வொரு நேரத்திலும் பாப்புலேஷன்ங்கிறத ஒரு தனி சட்டமா வரையறுத்து கொண்டு வருவாங்க. அதாவது இது வந்து அரசியல் சாசன திருத்தம் வேற, அந்த சட்டம் இருக்குல்ல அந்த உட்சட்டம் அது லாங்கிறது வேற, அரசியல் சாசன அமெண்ட்மெண்ட்ங்கிறது வேற. அமெண்ட்மெண்ட் நேத்து தெளிவா சொல்லிட்டாங்க. அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுல கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா பாப்புலேஷன் என்னங்கிறது நாளைக்கு நீங்க வெச்ச क्वेश्चन வேற, பெருமாள் மணி டைவர்ட் பண்றாங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அமெண்ட்மெண்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் லா. இப்ப ஏன் பண்ணனும்ன்றது தான் கேள்வி. என்னங்க எப்ப பண்ணாலும் நம்ம சொல்றோம் வருஷத்துல புடி தரது நான் இப்ப இது என்ன பழைய கேள்வி நினைக்கிறாங்க. 5 வருஷத்துல தொடர்ந்து நம்ம ஏதோ ஒரு மாநிலத்தை தேர்ந்தெடுத்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. 50 வருஷம் பண்றது இப்ப ஏன் பண்ணனும்? இல்ல மணி இப்போ 50 வருஷம் கழிச்சுனா நீங்க 2014 இவங்க சொல்ற நேரத்துல 2029 தேர்தல்ல ஒரே ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சூட்சமம் என்னன்னா 2029 தேர்தல்ல ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லயும் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலை ஏற்படும். தென் மாநிலங்கள் யாருமே வந்து பிஜேபி கூட நிக்க போறது இல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு இதெல்லாம் அவங்க கற்பனை. இதனால இந்த கற்பனை என்னன்னு சொல்லுங்க. ஒரு இடம் அரசமைப்பு சட்ட திருத்தம் என்பது வேறு, சட்டம் என்பது நமக்கு எந்த மாற்றமும் இல்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா 50 வருஷம் கழிச்சு செய்றீங்க சார். சார் ஒரு ஆளுங்கட்சி எப்ப நினைக்குதோ அப்பதாங்க பண்ணுவாங்க. எதிர்க்கட்சி சொல்ற நேரத்துல ஆளுங்கட்சி பண்ணாதீங்க. இது என்னங்க தேர்தல் முடிந்த லட்சுமி இதுல எந்த பாதிப்புமே இருக்காது. இப்ப இருக்கிற நிலைமை தான் அப்படியே இருக்க போகுது. நம்ம கணக்கு அடிப்படையில புரிஞ்சுக்கணும்னா இப்ப இருக்கிற நிலைமை தான் இருக்க போது, எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதானே தவிர நிலைமையில மாற்றம் இருக்காது. இப்ப இருக்கக்கூடிய சூழல்லையே நீங்க நாடாளுமன்றம் நடக்கும்போது நாடாளுமன்றத்துல ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களின் குரல் அல்லது அந்த மாநில ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட குரல் வந்து ரொம்ப ஓங்கி ஒலிக்கக்கூடிய இடம். நமக்கு வந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க பேசுறது எடுபடாதுன்றது அடுத்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல கூட தென் மாநிலங்களாகட்டும் இல்ல வந்து குறைவான எண்ணிக்கைகள் உள்ள மாநிலங்களாகட்டும் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறைவு. அப்ப இப்பவே அந்த குரல் கேட்கல அப்படின்ற போது ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வந்து இன்னும் அதிகரிக்கும். இது ஒரு தவறான இது சொல்லிடுறேன். என்னன்னா கிட்டத்தட்ட 50% நீங்க போய் பாருங்க, ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் நீங்க எடுத்துக்கங்க, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் பாருங்க, இங்க நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் பாருங்க, நம்பர்ஸ
ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா 3 or 4 அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வருமே தவிர இங்க என்னவோ மொத்தமா வாய்ஸ் கேட்காது இங்க இருக்கனா. இங்க அப்படி இருந்தாக்கா அப்போ நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க பொறுப்பா எம்பிஸ் அங்க போய் பேசுறது இல்லன்னு அர்த்தம். இல்லனா அவங்க போறதே இல்லன்னு அப்படிதான் சொல்லணும். அப்ப என்ன இல்ல இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சா ஃபேக்ட் படி அது தப்பு இல்ல. மணி இந்தி பேசும் மாநிலங்கள் 207, தென்னகம் 132, அதுதான் நம்பர்ஸ். மணி இல்ல தென்னகம் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி வரையறதுக்கு கூடாது. ஒண்ணு ஹிந்தி ஸ்பீக்கிங் எடுத்தீங்கன்னா நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் எடுங்க, நார்த்னு எடுத்தீங்கன்னா சவுத்னு எடுங்க, நார்த் சவுத் எடுத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் எடுங்க. அப்படி இல்லாம எல்லாமே எங்களுக்கு மேல இருக்கிறது ஃபுல்லா நார்த் எல்லாரும் ஹிந்தி ஸ்பீக்கிங், தட் இஸ் ராங் கால்குலேஷன். அதாவது 80 பேர் இருக்க இடத்துல 80 பேர் அதிகமாக பேசும்போது அவங்க 80 பேர் ஒரே குரல்ல ஒலிக்கிறாங்க. 80 பேர் 120 பேர் ஆகும்போது உத்தரப்பிரதேசம் மட்டுமே 120 பேர் ஆகும்போது அவங்க 120 பேர் பேசுறது அதிகமாக எடுபடுமா? அல்லது இங்க நீங்க வந்து நாங்க தான் உங்களுக்கு 50% அதிகமா கொடுத்துட்டோமே, தமிழ்நாடு பேசுறாங்கன்னாக்கா அதே மாதிரி நீங்க தான் டிராஃப்ட் பில் எழுதி கொடுத்தீங்க. டிராஃப்ட் பில் எழுதி கொடுத்தாமே நீங்க வந்து குற்றச்சாட்டு அதுக்கு பதில் சொல்றீங்க இல்ல. நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே 50% இன்கிரீஸ். இப்போ தொடக்க காலத்தில் நான் சொல்றேன், இது இந்தியா பல தேசிய இனங்கள் அப்படிதான் இருந்து மாநிலங்கள் உருவாகிற போது அப்ப என்ன ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, லட்சுமி சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தை வச்சே நீங்க உள்ளுக்கு போயிட முடியும். ஆமா, இதுல எங்களுக்கான குரல் எப்படி இருக்கும்னு அப்ப எடுத்தது சார். அன்னைக்கு பேசினாங்க. இப்ப இன்னைக்கு எங்க நகர்ந்து வந்திருக்குன்னா, நீங்க நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி எங்க எண்ணிக்கையெல்லாம் குறைச்சிட்டீங்கன்னா, நீங்க தென் மாநிலம் ஒரு நம்ம இதுக்காக சொல்றேன், அது இல்லாமலே கூட நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டு போய் சார் இவங்க ஒண்ணு மறந்துடுறாங்க. அரசியல் குரல்ன்றது எங்க இருக்கும், உரிமைன்றது எங்க இருக்கும்? அரசியல் குரல்ங்கிறது அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கும். எங்க 80 உத்தரப்பிரதேச எம்பியும் பாஜக இந்த வரான். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இந்த பில்லை எதிர்த்து சீறினது யாரு? அகிலேஷ் யாதவ். அவரு பாஜகவோட குரலா? அவர் உத்தரப்பிரதேசத்துல தானே வந்திருக்காரு. சார் நீங்க அரசியலை விட்டுறீங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க சார். இடபிள்யூஎஸ்ல காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன, திமுகவோட நிலைப்பாடு என்ன? ஆனா அவங்க அரசியலா ஒண்ணா நிக்கிறாங்களா இல்லையா? வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கிற 80 உத்தரப்பிரதேச எம்பியும் ஒரே குரல்லையா பேசுறாங்க? அங்க ஒரே ஒரு அரசியல் கட்சியா இருக்கு, வெவ்வேறு அரசியல் கட்சி இருக்குல்ல. மாநில ரெப்ரசன்டேஷன் சார், மாநில ரெப்ரசன்டேஷன் which includes political representation also, which indicates the ideological position of the party. ideological position-ஐயே பார்க்க மாட்டேன். 80 உத்தரப்பிரதேச எம்பியும் ஒரே குரல்ல பேசுறாங்களா? இல்ல, நீ அப்ப என்ன சொல்றீங்கன்னா, நம்பர்ஸ் அப்படி ஏற்ற இறக்கத்தோட ஜனநாயகம்ங்கிறது அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சிகளின் சித்தாந்தம், எண்ணிக்கை இதெல்லாம் சேர்ந்தது சார். நீங்க இதெல்லாம் சேர்த்து தானே பார்க்கணும். ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க சித்தாந்தத்தெல்லாம் விடுங்க, மக்கள் தொகையை குறைக்க சொல்லி. ஆமா, இப்போ ஒரு கேள்வி கேக்குறாங்கல்ல, குறைச்சவங்களுக்கு எல்லாம் தண்டனையான்னு. இல்ல சார், 543 எம்எல்ஏ எம்பிக்கள் இருந்தபோது தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன் 7.18%. சரி, இன்னைக்கு 850 எம்பிக்களா நாளைக்கு வரும்போது தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன் 7.23%. அமித்ஷா சொல்றத கோட் பண்றீங்க சார். இதுதான் சார் சட்டமே இருக்கு சார். நீங்க அமெண்ட்மெண்ட் வேற, ஆக்ட் வேற. நாளைக்கு அவங்க பாப்புலேஷன்னா என்னன்னு ஒன்னு டிஃபைன் பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க. அமெண்ட்மெண்ட் வந்து அரசியல் சாசன அமெண்ட்மெண்ட் இது 100 சில்லற தான். சட்டங்கள் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இயற்றப்படும். நாளைக்கு அவங்க அந்த பாப்புலேஷன்னா என்னங்கறத நாளைக்கு மென்ஷன். நான் ஒரு எளிமையான கேள்வி. இப்போ ப. சிதம்பரத்தில் இருந்து எல்லா முதலமைச்சர்கள் தொடங்கி பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி ஒரு சந்தேகத்தை எதிர்ப்பையும் ஐயா அவங்க என்ன சொன்னாங்க, இந்த எளிமையான ஐயா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை 2011 சென்சஸ் படி பிரிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு பாதிப்பு வரும்னு சொன்னாங்க. ஐயா இல்ல மணி, நான் அதான் கேக்குறேன். இன்னைக்கு அவர் பேசிய பிறகும் பேசினாங்கல்ல, அவங்க எல்லாமே புரிதல் அற்று பேசுறாங்க. இல்லங்க ஐயா, அவங்க அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில இருந்து பேசுறாங்க. ஐயா ஐயா நான் என்ன சொல்றேன், நீங்க நம்பரா பாருங்க. 7.18% இப்ப நம்ம ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இது 7.23% மாறுது. இதுல என்ன நமக்கு பாதிப்புமே இல்ல அப்படின்னா அரசியலுக்காக எதிர்க்கிறாங்களா? அப்படி எடுத்துக்க முடியாதுங்க. விவாதம் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப சூட்சமா பிரமாதமா இன்னைக்கு டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு பெருமாள் மணி. எக்ஸலண்டா டைவர்ட் பண்றாரு. அது வந்து அப்படியே மயங்கிடுவாங்க யாராவது கேட்டாங்கன்னா. ஆனா அவர் வந்து இஸ் வே ஆஃப் த மார்க். சிம்பிள் கொஸ்டின், இந்த சட்டம், இந்த திருத்தம், இந்த நம்பர்ஸ்குள்ளெல்லாம் போகாதீங்க. எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் நாட்டின் பல பகுதிகளில் இதை அப்போஸ் பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது பிரதம மந்திரியோட, உள்துறை அமைச்சரோட, நாட்டை ஆளக்கூடிய கட்சியோட வேலையா இல்லையா? இது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2/3 இருந்தால் போதும், அது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், இந்த பெரிய பெரிய வார்த்தைகள் கூட வேணாம். இங்கே இருக்கக்கூடிய எலெக்டட் கவர்மெண்ட் இதை அப்போஸ் பண்ணுது. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் அப்போஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜெனுவின் ஃபியர் இருக்குதுன்னா அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது உங்கள் வேலையா இல்லையா? பெரிய படிப்பாளியாக கூட இருக்க வேணாம். நீங்கள்
அதை செய்யாம எதுக்கு? அது இது ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை யாராலையும் எதிர்க்க முடியாது. அதே மாதிரி வந்து தொகுதி மறுவரை செய்யப்பட வேண்டியதுதான். 50 ஆண்டுகளை தள்ளி போயிருக்குது. அது செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. எதுக்கு 2 முக்கியமான மாநிலங்களுக்கான தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? முதல்ல கூப்பிட்டு பேசணும், நீ அதையும் பேசல. அப்புறம் வாயில ஒன்று பேசுறது, டிராஃப்ட்ல ஒன்று இருக்குது. கேட்டாதான் உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாருன்றது. ரொம்ப சிம்பிளுங்க, எளிமையான கேள்விகள் இவையெல்லாம். பெரிய படிப்பாளியா இருக்கணும்னு நீங்க அவசியம் கிடையாது. சட்டத்துக்குள்ள ஷரத்துகளுக்குள்ள பூந்துக்கிட்டு பேசாதீங்க தயவு செஞ்சு. நீங்க மக்களை மதிக்கிறீங்க அப்படின்னா, இந்தியான்றது வந்து பல மாநிலங்களின் கூட்டமைப்பு. அப்ப இங்க இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள், அதோடைய முதலமைச்சர்களுக்கு இதுல சந்தேகம் இருக்குது, அவங்க கருப்பு கொடி ஏத்துறாங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்றது உங்க வேலை. இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இதை தாண்டி மற்ற விஷயங்களை நீங்க எதையோ பேசுறீங்க. அப்ப எல்லாத்தையுமே டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண மாதிரி, மைவே ஆர் ஹைவே, லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் எதை வேணா செய்வேன். இது என்ன அங்க நாடு? அப்புறம் இந்திய அரசியல் சாசனத்தின் சாராம்சம் அது கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க. ரமேஷ், முதல்ல இப்போ இருக்கிறது வந்து காபந்து அரசுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காபந்து இல்ல முதல்ல தவறு. அது காபந்து அரசு கிடையாது. இட்ஸ் a full fledged government. ரெண்டாவது காபந்து அரசு, இது ரொம்ப தப்பான வார்த்தை. நீங்க வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறீங்க. இல்ல இது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட். இல்ல இப்போ நான் என்ன கேக்குறேன், அப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய புரோட்டோகால் படி இன்னைக்கு அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். கவர்மெண்ட்டுக்கு மே 7ஆம் தேதி வரைக்கும் இது ரொம்ப தப்பான ஆர்குமெண்ட்ங்க. இது ரொம்ப அரகண்ட் ஆர்குமெண்ட். இல்ல இது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட். மே 7th வரைக்கும் இந்த கவர்மெண்ட் பண்ண வேண்டாம். பவர்ஸ் இருக்கு. இது தப்பான காபந்து அரசு பேச கூடாதா? அரசுன்னு எப்படி கேர்டேக்கர் கவர்மெண்டா எப்படி இருக்க முடியும்? அப்ப 2024 அவங்களால புதுசா டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்க முடியாது. இல்ல இதுதான் டிபிக்கல் ஆர்எஸ்எஸ் ஆர்குமெண்ட், பிஜேபி ஆர்குமெண்ட். இது மெஜாரிட்டியன் ஆர்குமெண்ட். இது ஒரு எலெக்டட் இன்னமும் அவங்களுக்கு நாள் இருக்குது. மே 7th வரைக்கும் அவங்களுக்கு ஆட்காலம் இருக்குது. அப்படியே இல்லாட்டி கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இப்படிப்பட்ட வார்த்தைகளால சொல்லி இதை பத்தி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குன்றீங்க நீங்க? தயவு செஞ்சு நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்க நீங்க வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவர் அவர் வந்து கருப்பு கொடி ஏத்துவேன், நான் வந்து அந்த இதை வந்து பில்லை எரிப்பேன்னு சொன்னா அப்ப அது மட்டும் கரெக்டா? அது ஜஸ்டிஃபை ஏங்க? அது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க மட்டும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கலாம், நான் வந்து எதுக்கும் செவி சாய்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து எலெக்ஷன் வரதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட். ஏதாவது அவர்கள் கட்சிக்காரர்கள் எடுத்தாங்கன்னா வேற. ஒரு சீஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடியவர் அவரே ஒரு அப்படியான ஒரு ஸ்டாண்டை எடுத்து அந்த மாதிரியான ஒரு ஆக்ட்ல ஈடுபடுறாரு அப்படின்னாக்கா, அப்ப நீங்க எந்த மாதிரி அப்ப சீஃப் உள்துறை அமைச்சரும் சரி இல்லனா வந்து பிரைம் மினிஸ்டரும் சரி, அப்ப அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில ஈடுபடணும்னு எதிர்பார்க்கறீங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இதே மாதிரியான விஷயத்துல மற்ற மாநிலத்தில் எலெக்ஷன் இல்லாத மற்ற மாநில இவங்க கிட்ட அதுக்கான கருத்து கேட்கப்பட்டதா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப அவங்க எல்லாம் பேசிட்டாங்களா? இப்போ நான் கேட்கக்கூடியது அவ்வளவுதான். இங்க அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி லெவல்ல இதுக்கான விஷயத்துல டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கா இல்லையாங்கறதை இவங்க தான் தெளிவுபடுத்தணும். இல்ல ரமேஷ் அண்ணா, நீங்க அவ்வளவுலாம் சொல்லவே இல்ல. இது ஐயா, அரசியல் சாசனப்படி அப்படிலாம் பாராளுமன்றத்துக்குள்ள தாக்கல் பண்ணி 2/3 மெஜாரிட்டி இருந்தா சட்டம் நிறைவேறும். சரி, அப்படிலாம் அவங்க ஒவ்வொரு கட்சி தலைவரையும் ரீச் பண்ணி ஒரு அவங்க கிட்ட எல்லாம் பேசின பிறகு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அரசியல் சாசனம் அப்படி சொல்லல. இல்ல சார், நீங்க அரசியல் சாசனத்தினுடைய கிரக்ஸ தான் பார்க்கணும். நீங்க வரிய பிடிச்சிட்டு பேசுறீங்க சார். the spirit of the constitution என்ன சொல்லுதுன்னா, என்ன சார் 3/2 பெரும்பான்மை சார். நீங்க ஒவ்வொரு கட்சியும் ஐயா, நீங்க ஒவ்வொரு கட்சியும் கன்வின்ஸ் பண்ணா ஒரு சட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாது பாராளுமன்றத்துல. நிறைவு சுற்று தொகுதி மறுவரையறை அரசியல் என்னன்றதுதான் எல்லாரும் சுருக்கமா ஒரு வரியில இதை எப்படி நீங்க சொல்லுவீங்க, சம பண்ணுவீங்க லட்சுமி? பெருமாள் வாணி ரொம்ப மூச்சு பிடிக்க ரொம்ப நேரம் பேசி இல்ல இது வந்து ரொம்ப மிகச்சரி, தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்படலை அப்படிலாம் சொல்றாரு. ஆனால் தமிழ்நாடும் சரி, இதுல வந்து பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி இதை ஒழிச்சு கொண்டு வந்து மக்களையும் தென் மாநிலங்களையும் மத்திய அரசாங்கம் ஏமாற்ற பார்க்கிறதுன்னு தான் சொல்லுவோம். பெரும்பான்மை சுருக்கமா எப்படி சம? அதாவது இந்த சட்டம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தொகுதி மறுவரைங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பாரதிய ஜனதா கையில் எடுத்திருக்கு. அவங்க அரசியல் சாசன திருத்தத்தை எந்த முறைப்படி பண்ணணுமோ அந்த முறைப்படி பண்றாங்க. இப்ப 7.18% இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன் 7.23% உயரதான் வாய்ப்பு இருக்க தவிர, அதனால இது எந்த விதத்திலையும் மாநிலங்களோட உரிமையை பாதிக்காது. ஆனால் இந்த சட்டம் நிறைவேறிய பிறகு 57% பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் பாராளுமன்றத்திற்குள் உள்ளே இருப்பார்கள் என்பது ஒரு பெருங்கனவினுடைய விடியல். அது மணி உங்களோட
2 முக்கியமான திருத்தங்களை இப்படி ஒரு கடும் மன உளைச்சல்களுக்கு இடையிலும் எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பையும் மீறி அவர்கள் புல்டோஸ் பண்ணுறதுன்றது அமல்படுத்துவது என்பது துரதிருஷ்டவசமானது. அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களுக்கு தி ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதற்கு எதிரானதுன்னு தான் நான் கருதுகிறேன். ரமேஷ் சார், எப்போ பார்த்தாலும் தான் நம்ம ஏதாவது ஒரு கார்னர்ல ஒரு தேர்தல் நடந்துட்டே தான் இருக்கு. அதனால என்னைக்கு தான் அலை உயருது, என்னைக்கு அதை கடல்ல குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். என்னை பொறுத்தவரை இப்போ எப்போன்னு செய்யணும், இப்ப செய்யறாங்க. என்னன்னா கேள்வி வரக்கூடாது, அநீதிங்கிற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை பண்றாங்க. இதன் மூலமா நமக்கு பாதிப்பு இல்லைங்கும் போது அது வந்து ஒரு அடுத்த இட் இஸ் ஸ்டெப் ஃபார்வர்டுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை நோக்கி போவது ஒரு ஆரோக்கியமான விஷயமா என்னன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான